விஜய் டிவி பாலா உதவி செய்வத பத்தி பேசிய கூல் சுரேஷுக்கு பதிலடி குடுத்திருக்காரு மதுரை முத்து. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். விஜய் டிவில கேபிஒய் நிகழ்ச்சியின் மூலமா மக்களுக்கு அறிமுகமானவர் தாங்க பாலா. இவர வெட்டுக்கிளி பாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய யதார்த்தமான காமெடிகள் பலருக்குமே பிடிக்கும். இப்ப ரீசென்ட்டா காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்தின் மூலமா மக்களிடையே ஹீரோவா அறிமுகமாயிருக்கிறாரு. இந்த படத்துல இவருடைய நடிப்பை பார்த்து பலருமே பாராட்டியிருக்காங்க. மக்கள் பலரும் நல்ல ஒரு ஆதரவை குடுத்திருக்காங்க. மக்கள் எல்லாருமே பாலாவுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்க முக்கியமான காரணம் பாலாவுடைய உதவி செய்யும் குணம் தாங்க. ஃப்ரீயா ஆட்டோ வாங்கி குடுக்குறது, ஸ்கூட்டி வாங்கி குடுக்குறது, மருத்துவ உதவி, வீடு கட்டி குடுக்குறது, பண உதவி அப்படின்னு சொல்லி தினசரி ஒவ்வொரு உதவி செஞ்சு, அந்த உதவி பண்ற வீடியோ எல்லாத்தையுமே தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல வந்து பதிவு பண்ணுவாரு. இப்போ ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் கட்டி குடுக்க போவதா சொல்லியிருக்காரு. இப்படி பல உதவிகள் செய்து மக்கள் மனசுல நீங்கா இடம் புடிச்சிருக்காரு. ஆனா ஒரு சில பேர் வந்து பாலாவுக்கு எப்படி இவ்ளோ பணம் வருது? யாரோட பினாமி? அப்படிங்கிற மாரிலாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ பிக் பாஸ் கூல் சுரேஷ் வந்து பேசின ஒரு விஷயம் பெரும் சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. கூல் சுரேஷ் அப்படி என்னதான் பேசியிருக்காரு அப்படின்னா, பார்க்குறவங்களுக்கெல்லாம் உதவி பண்ற அளவுக்கு, ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் கட்டி குடுக்குற அளவுக்கு பணம் எங்கேருந்து வருது? அவர் ஒண்ணும் ராஜ பரம்பரையோ, ஜமீன்தார் பரம்பரையோ கிடையாது. அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். யாருமே அப்ப அவனுக்கு உதவிலாம் பண்ணல. இப்போ அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம், தம்பி ஜெயிச்சுட்டான் அப்படிங்கிற மாரிலாம் ஜால்ரா போடுறாங்க. நான் கூட நெறைய உதவி பண்ணியிருக்கேன். ஆனா, அத கேமரா வச்சு எடுத்து போடல. அதனால மக்களுக்கு தெரியலையோ என்னவோ! என்ன மாதிரி நெறைய பேர் வந்து உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா, மக்களுக்கு இப்படி கேமரா வச்சு போடுறவன மட்டும் தான் தெரியுது. அவன பத்தி விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாரி கடுமையா பேசியிருந்தாரு. இவருடைய இந்த பேச்சுக்கு மக்கள் பலரும் இவர திட்டி வந்துட்டு இருக்காங்க. இப்போ மதுரை முத்து வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. அந்த பதிவுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "இது கோமாளித்தனம் பண்றதுக்கான இடம் கிடையாது. ஒருவன் இரவு பகல் பாராம சிரிக்க வச்சு, சம்பாதிச்சு, சிரமப்படுறவங்களுக்கு கொடுப்பவன ஊக்கப்படுத்தாட்டாலும் பரவால்ல. இப்படி உதாசீனப்படுத்திட்டு இருக்காத. பணம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. மனம் எங்கே வருது? அத பாரு. நீயும் கற்றுக்கொள். எளியவர்களுக்கு உதவி செய்ய பழகிக்கொள்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இப்போ ரீசென்ட்டா குடுத்த இன்டர்வியூல கூட பாலா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "எனக்கு பின்னாடி யாருமே கிடையாது. மக்கள் மட்டும் தான் இருக்காங்க. நான் சம்பாதிச்சு உழைச்ச பணத்த தான் இப்படி உதவி பண்ணிட்டு இருக்கேன். நான் உதவி செய்றத பார்த்து இப்படி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படிங்கிற மாரி அவருமே எமோஷனலா பேசியிருந்தாரு. கேபிஒய் பாலாவ பத்தி கூல் சுரேஷ் பேசினத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.